நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். தூய பிரான்சிஸ் அசிசியார். இவர் ஓர் இத்தாலிய பாதிரியார். தன் ஞான வாழ்க்கை முறையால் ஒரு ஞானியாக போற்றப்பட்டவர். ஒரு நாள் மதிய நேரம் உழைத்துக் கொண்டிருந்தார். தோட்டத்தின் ஒரு பகுதியை கொத்தினார், நிரப்பினார், சமப்படுத்தினார், சீர்படுத்தினார். முழு கவனத்தோடு முழு மூச்சாக உழைத்துக் கொண்டிருந்தார். அவ்வழியே வந்தார் அவரது உற்ற நண்பர் ஒருவர். ஃபாதர் பிரான்சிஸ், இந்த தள்ளாத வயதிலும் இப்படி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஒரு கேள்வி கேட்டால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே? தாராளமாக கேளுங்கள். ஒருவேளை ஒரு பேச்சுக்குத்தான் கேட்கிறேன். ஒருவேளை இன்று மாலைக்குள் தாங்கள் இறப்பது உறுதி என்று வைத்துக் கொள்வோம். உடனே என்ன செய்வீர்கள்? வேலையை நிறுத்தாமல் பதில் தந்தார் ஃபாதர் அசிசி. அதற்குள் இந்த இடத்தை கொத்தி, நிரப்பி, சமப்படுத்தி, சீர் செய்து முடித்திருப்பேன். சாகும் வரை உழைப்பவருக்கு சாவும் தள்ளி போகும். வியர்வை பொங்கும் இடங்களில் வெற்றிகள் பொங்காமல் விட்டதில்லை. எந்த வியர்வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்காமலும் விட்டதில்லை. ஆம், பொங்கல் பொங்கி வழிகின்ற அந்த நொடிகளில் தானே உழைப்பின் மேன்மையும் பொங்கி வழிகின்றது. கைவிடமாட்டீர். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 1
விவிலிய தேடல்கள், ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் திருப்பாடல் 89. திருப்பாடல் மன்னரை தேர்ந்தெடுத்து அவருக்கு திருப்பொழிவு செய்து அவருக்கு இறைவன் ஆசீர் வழங்கும் திருப்பாடல் என்பதை குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நீதியும் நேர்மையும் இறைவனிற்கு அரியணைக்கு அடித்தளங்கள். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை புரிந்துள்ளார். நாம் எப்பொழுதும் நன்றி கலந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவரின் பேரன்பும் அருளும் என்றும் நிறைவானதாக இருக்கும். ஆம், ஆண்டவரின் பேரன்பை என்றென்றைக்கும் பாடும் மனிதர்களாக இருப்பதற்கு முதலாவதாக நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்று நன்றி உணர்வு மிக்கவர்களாக, நன்றி உணர்வு மிக்க மனிதர்களாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் அனைத்து கொடைகளுக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் மனம் நிறைந்த நன்றியுடன் இறைவனின் தூதுவர்களாக நம் வாழ்வை எடுத்துச் செல்லும் போது ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக வாழ முடியும். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றேனா? கண்டிப்பாக நான் நன்றி நிறைந்த உள்ளத்துடையவனாக நான் இருக்கின்ற பொழுது நான் இறைவனுடைய இரக்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவனாக, இறைவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக பாடக்கூடியவனாக மாறுகின்றேன். ஆகவே நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றி நிறைந்த உள்ளவனாக, நன்றி நிறைந்த உள்ளத்தை உடையவனாக இருக்கின்றேனா, வாழ்ந்துகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய பேரன்பை பாடுவதற்கு மற்றொரு அடித்தளமாக இருப்பது, நாம் நம் வாழ்வில் நீதியையும் நேர்மையும் கொண்டவர்களாக நம் வாழ்வை நடத்துகின்ற பொழுது அது நம் வாழ்வுக்கு மணிமகுடமாக மாறுகின்றது. ஆண்டவர் நம் வாழ்வின் வழியாக மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளோடு நீதியும் நேர்மையும் உடையவனாக வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய பேரன்பை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபேசியர் எழுதிய திருமடலிலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்வது போல, உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டு நில்லுங்கள். அப்பொழுது நம் வழியாக இறைவனின் பேரன்பு மற்ற மக்களுக்கு சான்றாக அமையும். அதைத்தான் இந்த எபேசிய திருமடலிலே நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சவால்களுக்கும் அஞ்சப் போவதில்லை. மாறாக இறைவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியதாக, இறைவனுடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றது. நான் எந்த அளவிற்கு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றேன்,
அதுதான் என்னையை மற்ற மக்களுக்கு நீதி உள்ளவனாக, நேர்மையுடையவனாக, என் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் மாறுகின்றேன் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றது. இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, நான் எந்த அளவிற்கு நன்றி நிறைந்த உள்ளவனாக வாழ்கின்றேன், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எவ்வாறு இருக்கின்றேன், கடவுள் எனக்கு செய்திருக்கின்ற, என் வாழ்விலே தந்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி நிறைந்தவனாக இருக்கின்றேனா? நான் கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையையும் நீதியையும் கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கண்டிப்பாக நாம் இந்த இரு குணாதிசயங்களோடு இருக்கின்ற பொழுது, இந்த விழுமியங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது, நாம் இறைவனுடைய பேரன்பை மற்றவர்களுக்கு பாடுகின்றவர்களாக மாறுகின்றோம். அதை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பவர்களாக நாம் மாறுகின்றோம். அதன் வழியாக ஆண்டவருடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய நல்லதொரு நற்செய்தியாளர்களாக மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றன. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் இணைந்து இந்த நாளிலே சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றைக்கும் பாடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அவருடைய மதிப்பீடுகளின் வழியாக வாழுகின்ற பொழுது, கண்டிப்பாக நம்மால் ஆண்டவருடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் போற்றப்படுவார், இன்னும் புகழப்படுவார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனையை நமக்கு இறைவன் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய பேரன்பை நம்மை பாடுவதற்காக நாம் நீதியோடும் நன்றியோடும் இருப்பதற்கு ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உம்முடைய கொடை. இந்த வாழ்வென்ற கொடையின் வழியாக, எம் முன்மாதிரியான வாழ்வின் வழியாக உமது பேரன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு என்றும் தந்திடும். அதன் வழியாக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தவர்களாகவும், உமது நீதியையும் உண்மையையும் மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆமென். இன்னலுற்ற வேளையில் இதயம் உடைந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இடையனில்ல ஆட்டை போல் இலக்கின்றி அலைந்தாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இரக்கம் மறந்தும்மை நான் உதறிச் சென்றாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இரவாயிறைவன் உன் இதய நிழலில் வாழுவேன், இதமாயுன் கரத்தை இறுக பற்றிக் கொள்ளுவேன், இதமாயுன் கரத்தை இறுக பற்றிக் கொள்ளுவேன். ஆண்டவரே, 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 என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர், நீர் என்னை கைவிட மாட்டீர். தொடர்ந்த வேளையில் சோர்ந்து நொந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உலகம் பழிக்கும் நேரத்தில், உறவு மிகழும் காலத்தில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உயிரை தந்த உம்மை நான் மறந்து போனாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.